முஸ்லிம்களின் மிகப்பெரிய மறுமை நம்பிக்கை சிராத்துல் முஸ்தகீம் பாலம். ரோமத்தை விட மெல்லிய அந்த பாலம். சிராத்துல் முஸ்தகீமில் நடக்கிற போது என்ன நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பக்கம் அமானிதம் இருக்கும், இந்த பக்கம் உறவை பேணுதல் இருக்கும். இதிலே நடந்து செல்பவன் இந்த ரெண்டையும் சரியாக செய்தவன் பாதையை கடந்து விடுவான். இந்த ரெண்டையும் சரியாக பேணாதவன் பாதி வழியிலே முகம் குப்பர வீழ்த்தப்படுவான். அவன் வீழ்வது நரகத்தினுடைய படுகொலை. சிராத்துல் முஸ்தகீமுடைய இரண்டு மருங்கிலும் நிப்பாட்டப்படுகிறவற்றில் ஒன்று அமானிதம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன அமானிதம்? வாங்கின பொருளை ஒப்படைக்கணும், அல்லாஹ் கொடுத்த குழந்தையை கரெக்டா வளர்க்கணும், இப்படி எல்லாம் சொல்றமே, இத்தனையும் அமானிதம் சொல்றமே. கீழே எங்கேயாவது கடக்கிற பொருளை எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்கிறோமே, இது என்ன அமானிதம்? பஸ் சீட்ல, ட்ரெயின்ல, பிளைட்ல யாராவது ஏதாவது பொருளை விட்டுட்டு போனா என்னமோ இவங்க பாட்டனார் வழியா வந்த மாதிரி பேக்ல போட்டு போயிட்டே இருக்கிறோமே, இது என்ன அமானிதம்? சபையிலேயோ மண்டபத்திலேயோ பள்ளிவாசலையோ நம்ம செருப்பு காணணும், இன்னொரு செருப்பு போட்டு போயிட்டே இருக்கிறோமே, இது என்ன அமானிதம்? அதாவது மிகப்பெரிய அளவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற அமானிதம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் லேசா போயிருது. முதல்ல ரோட்ல தெருவுல கிடக்கிறது நமக்கு சொந்தம் என்று சொன்னது யார்? முருக்கும் அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் அமானிதத்தை உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். நாட்டுல உள்ள எல்லா மீடியாவும் காட்டுது என்னன்னா, ரோடு கூட்டுற பொம்பளை அது ஒரு துப்புரவு தொழிலாளி, 20 பவுன் 25 பவுன் நகை கீழே கிடக்குது. இன்னைக்கு இருக்கிற தங்கத்தினுடைய மார்க்கெட்டுக்கு சத்தம் இல்லாம எடுத்து பையில போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. கொண்டு போய் யாருதுன்னு தெரியலன்னு கொண்டு போய் ஒப்படைக்கிறவங்களை எப்படி பாக்குறது? உரியவங்களுக்கு உரிய பொருளை ஒப்படைச்சா ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அந்த மாதிரியோ அல்லது அதை விட அதிகமாகவோ அல்லாஹ் திருப்பி கொடுத்து